ராசிக்காரங்க என்னென்னா அவங்களுமே வந்து சிவப்பு நிறத்தில் கர்ச்சிப்பு பயன்படுத்தலாம். ஆனால் அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்னென்னா இப்போ வந்து குங்குமம் சிவப்பு நிறத்தில் நம்ம குங்குமம் நெத்தியில் வைக்கிறது ஆண் பெண் இருவருமே அதை வந்து எங்கன்னா ஒரு மண் அகல் மண்ணால் செஞ்ச ஒரு பாத்திரம் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு அலங்கார பொருட்கள் அந்த மாதிரி ஏதாவது குங்கும சிமிழி மண்ணில் வாங்கி வச்சு அதில் குங்குமம் கொட்டி அதில் இட்டுக்கும் போது அது நெத்தியில் வைக்கும்போது அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும், பண வரவு உண்டாகும். வந்துங்க சார், விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக தேன் சாப்பிட்றது, ஒரு வெளியில் எங்கேயாவது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறாங்கன்னா தேன் ஒரு ஸ்பூன் வாயில் வந்து அவங்க விட்டுக்கணும், அதாவது சாப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அவங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாங்க சார், விருச்சிக ராசி. இந்த பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்க சார், செவ்வாய்க்கிழமை பன்னீர் ரோஸு பூஜை ரூமில் எல்லா சாமியோட படங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் அது வைக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பண வரவு உண்டாகும். இந்த சிவப்பு நிறத்தில் பூந்தி வந்து வைக்குங்க சார், அதை வந்து வீட்டில் வந்து அவங்க வாங்கி சாமிக்கு படைச்சிட்டு அவங்க சாப்பிட்றப்ப அதாலுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது பணம் வர வேண்டியது தடைப்பட்டாலே பணம் வர வேண்டியது இல்லை லேட் ஆகுது அப்படின்னாலே இது வந்து அவங்களுக்கு அதுலேருந்து இது கிடைக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க சகோதரர்களின் மனைவி, அதாவது அண்ணி, தம்பி ஒய்ஃபு, அண்ணன் ஒய்ஃபு, அவங்களோட வந்து எதுவும் வந்து வாக்குவாதம் இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு இது வந்தாலே அவங்களுக்கு பண வரவு வந்து உண்டாகும் சார். இப்போ செவ்வாய்க்கிழமைனா ஹனுமானுக்கு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வாங்கி கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, எவ்வளோ முடியுமோ. இப்போ நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொன்று வாங்கிட்டு போவோம். பெருமாள் கோயிலுக்கு துளசி, இப்போ முருகர் கோயிலுக்கு போன செவ்வரளி, அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறப்ப ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் செந்தூரம் ஒரு பேக்கெட்டை வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படி வாங்கி கொடுக்கும்போது அவங்களுடைய வறுமை, கடன், எதிரி எல்லாமே அழிவாங்கன்றது நமக்கு வந்து மூல நூல்கள் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு பரிகாரம் சார். இந்த பூந்தி வந்து கடைகளில் கிடைக்குங்க சார், சிவப்பு நிறமாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பூந்தி வந்து கடையில் கிடைக்கும். அதை தான் நம்ம அவங்க இது பண்ணணும். இதேமாதிரி சிவப்பு இது பன்னீர் ரோஸு சாமிக்கு நம்ம இது பண்ண சொல்லிக்கிறோம். இவங்க வந்து மகான்கள் யாராவது பார்த்தா அவங்கள வந்து வணங்கிக்கணும் சார். அதாவது நம்ம வந்து பார்க்குறப்பே தெரியும், ஓ இவர் ஒரு பெரியவர் அப்படின்றப்ப வணங்கிக்கணும். மண்ணில் வந்து மண்ணால் ஆன ஒரு அகலில் வந்து குங்குமம் வச்சு இட்டுக்கணும். இவங்க வந்து ஒரு 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 முக்கியமான விஷயம் ஏதாவது நடக்கணும் செய்யணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துன்னு அரச மரம், கோயில் இருக்கிற இடத்துலலாம் அரச மரம் இருக்கும், அந்த அரச மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த அரச மரத்தோட வேரில் இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி அந்த வேரில் ஊற்றலாம். இப்போ நமக்கு வந்து ஒருத்தவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை, விருச்சிக ராசினாலே அது 8ஆம் பாவம், அந்த சண்டை அது அந்த கான்ட்ரவர்சி வந்து பொதுவாக இருக்கும். அப்போ வந்து இவங்கள நானும் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ நானே சும்மா என்னோட அண்ணியே நான் சொல்லிக்கிறேன், என்னோட அண்ணியை நானும் நான் கோவத்தில் அவங்கள இதை சொல்லிட்டேன், இதை சொல்லிட்டு தவறு, அவங்களோட என்னோட இது வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்க பேரை சொல்லி அவங்களோட இது இந்த மாதிரி ஊற்றலாம். இல்லை பணம் வேணுன்றது அந்த பணம் சார்ந்து நம்ம பண்ணலாம். இல்லை எனக்கு இன்றைக்கி வந்து இந்த இடம் முடியணும், இந்த ஒரு இடம் வந்து என்ன நான் வாங்க போகிறேன், நான் போய் கேட்குற இடத்துக்கு எனக்கு சாதகமாக அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி ஊற்றலாம். இதனால அவங்களுக்கு பணம் வரும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை இதுக்கு தேர்வு பண்ணுறது நல்லதுங்க சார். விருச்சிக ராசிக்குங்க சார். இல்லை சார் சொல்லிட்டேங்க சார்.